எந்த மாதிரியான இன்வெஸ்டருக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும்? லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ பார்ட் இன் த போர்ட்ஃபோலியோ. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஷுட். ஏன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2000ல போட்டு 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 14% ஆஃப் கேகர். S&P BSE 200ன்றதே லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஸோ வி ஆர் நாட் ஈவன் வென்ட் டு ஸ்மால் கேப். ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயே பார்த்தீங்கன்னா யூ காட் அ 14% ஆஃப் தி கேகர். ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ லார்ஜ் கேப் உங்களோட அசட் அலோகேஷனில். பட் எவ்வளோன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டேக்கிங் த ரிஸ்க். பட் எனிவே யூ ஷுட் வில் பி ஹேவிங் அ லார்ஜ் கேப். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 75% ஆஃப் மார்க்கெட்டை நீங்கள் கவரே பண்ண மாட்டீங்க. வேர் யூ பெட் ஆன் மோர் ஆன் 25%. ஸோ 25% நம்பர் ஒன். நம்பர் டூ, இட்ஸ் பிகம் மோர் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ ஆகும். நம்பர் த்ரீ என்ன ஆகும்னா அதில் வால்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கான் மிஸ் லார்ஜ் கேப் அண்ட் கோ வித் ஒன்லி நான் மிட் அண்ட் ஸ்மால் மட்டும் தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றது ஐ டோன்ட் ப்ரிஃபர் பர்சனலி. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.